ஓம் சாந்தி. 10/9/2025. இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களை வைரம் போன்று மாற்றுகிறார் என்றால் அவர் மீது ஒரு பொழுதும் சந்தேகம் ஏற்படக்கூடாது. சந்தேக புத்தியுடையவராக ஆகுதல் என்றால் தங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல் ஆகும். கேள்வி: மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான படிப்பில் தேர்ச்சி அடைய முக்கியமான ஆதாரம் என்ன? பதில்: நம்பிக்கை. நம்பிக்கை புத்தி உடையவராவதற்கு துணிவு தேவை. மாயை இந்த துணிவை துண்டிக்கிறது, சந்தேக புத்தி உடையவராக மாற்றுகிறது. போக போக படிப்பின் மீதோ படிப்பிக்கும் ஆசிரியர் மீதோ சந்தேகம் வந்துவிட்டால் தனக்கும் மற்றவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். பாடல்: நீங்கள் அன்பு கடல். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக வந்து சிவ தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அன்பு கடல். நீங்கள் என தந்தையின் புகழ் பாடுகிறீர்கள். அவருக்கு ஞானக்கடல் என்று கூறப்படுகிறது. ஞானக்கடல் ஒருவர்தான் என்றால் மற்றவர்களை அஞ்ஞானி எனலாம். ஏனென்றால் ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தின் விளையாட்டு. பரமபிதா பரமாத்மாவிடம்தான் ஞானம் இருக்கிறது. இந்த ஞானத்தினால் புதிய உலகம் உருவாகிறது. யாரோ சிலர் புதிய உலகத்தை உருவாக்குகிறார்கள் என்பது கிடையாது. உலகம் அழிவற்றது. பழைய உலகத்தை மட்டும் புதியதாக மாற்றுகிறார்கள். பிரளயம் எதுவும் ஏற்படாது. முழு உலகமும் ஒரு பொழுதும் அழிவது இல்லை. பழையதுதான் புதியதாக மாறுகிறது. இது பழைய வீடு. இதில் நீங்கள் வசிக்கிறீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். நாம் புதிய வீட்டிற்கு போகிறோம் என அறிகிறீர்கள். பழைய தில்லி இருந்தது. இப்பொழுது பழைய தில்லியை நீக்கி அதற்கு பதிலாக புதியதாக ஆக்க வேண்டும். இப்பொழுது எப்படி புதியதாக ஆகிறது? முதலில் அங்கே வசிக்க கூடியவர்கள் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். புதிய உலகில் அனைத்து குணமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த குறிக்கோள் இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களுக்கு குறிக்கோள் இருக்கிறது அல்லவா? நான் மருத்துவர் ஆவேன், நான் வக்கீலாவேன் என படிப்பவர்களுக்கு தெரியும். அவ்வாறே இங்கேயும் மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக நாம் வந்திருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் குறிக்கோள் இல்லாமல் யாரும் அமர முடியாது. ஆனால் இது ஒரு அதிசயமான பாடசாலை. சிலர் குறிக்கோளை புரிந்து கொண்டு படித்தாலும் பிறகு படிப்பை விட்டு விடுகிறார்கள். இது தவறான படிப்பு என புரிந்து கொள்கிறார்கள். இது குறிக்கோளே அல்ல. இப்படி ஒரு பொழுதும் இருக்க முடியாது. படிக்க வைப்பவர் மீது சந்தேகம் வந்து விடுகிறது. அந்த படிப்பிலோ படிக்க முடியவில்லை, அதாவது பணம் இல்லை, தைரியம் இல்லை என்றால் படிப்பை விட்டு விடுகிறார்கள். வக்கீலுக்கான படிப்பே தவறு, படிக்க வைப்பவரே தவறு என கூற முடியாது. இங்கே மனிதர்களுக்கு அதிசயமான புத்தி இருக்கிறது. படிப்பில் சந்தேகம் வந்தவுடன் இது தவறானது, இறைவன் படிக்க வைக்கவில்லை, ராஜ்யம் கிடைப்பது இல்லை, இவை அனைத்தும் கட்டுக்கதைகள் என கூறிவிடுகிறார்கள். இது போன்ற அநேக குழந்தைகள் படிப்பை படித்து பிறகு விட்டு விடுகிறார்கள். நீங்கள் கூறினீர்களே, எங்களை பகவான் படிக்க வைக்கிறார் என்று. இதன் மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாகிறோம் என்று. பிறகு என்னவாயிற்று என கேட்பார்கள். இல்லை, இவை அனைத்தும் கட்டுக்கதைகளாக இருந்தது. இந்த குறிக்கோளை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பார்கள். அநேகர் நம்பிக்கையுடன் படித்தார்கள். சந்தேகம் வந்தவுடன் படிப்பை விட்டுவிட்டனர். நிச்சயம் எப்படி ஏற்பட்டது? பிறகு சந்தேக புத்தியுடையவராக மாற்றியது யார்? இவர் ஒருவேளை படித்திருந்தால் மிக உயர்ந்த பதவியை அடைந்திருக்க முடியும் என நீங்களும் கூறுவீர்கள். அநேகர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வக்கீலுக்கு படித்து படித்து பாதியிலேயே விட்டு விடுகிறார்கள். மற்றவர் படித்து வக்கீலாகி விடுகிறார்கள். சிலர் படித்து தேர்ச்சி அடைகிறார்கள், சிலர் தோல்வி அடைகிறார்கள். பிறகு சிலர் குறைந்த பதவியை அடைகிறார்கள். இதுவோ பெரிய பரீட்சை. இதில் மிகுந்த தைரியம் தேவை.
முக்கியமாக நம்பிக்கை புத்திக்கான தைரியம் தேவை. மாயை எப்படிப்பட்டது என்றால் அவ்வப்பொழுது நிச்சயம், அவ்வப்பொழுது சந்தேக புத்தி உடையவராக ஆக்கிவிடுகிறது. படிப்பதற்காக அநேகர் வருகிறார்கள். ஆனால் சிலர் மந்த புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள். வரிசைப்படியாக தேர்ச்சி அடைகிறார்கள். செய்தித்தாள்களிலும் பட்டியல் வெளிவருகிறது. இதுவும் அது போன்றுதான். படிப்பதற்காக அநேகர் வருகிறார்கள். ஒரு சிலர் நல்ல புத்தியுடையவராகவும் ஒரு சிலர் மந்த புத்தியுடையவராகவும் இருக்கின்றனர். மந்த புத்தியுடையவராகி பிறகு ஏதாவது ஒரு சந்தேகத்தில் வந்து விடுகிறார்கள். பிறகு மற்றவர்களுக்கும் கூட நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். சந்தேக புத்தியுடையவர்கள் அழிவை ஏற்படுத்தி விடுகிறார்கள். சந்தேக புத்தி அழிவை ஏற்படுத்தும். அவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. நம்பிக்கை உள்ளது, ஆனால் முழுமையாக படிக்கவில்லை என்றால் தேர்ச்சி அடைவார்களா என்ன? புத்தி எதற்கும் உதவாததாகி விடுகிறது. தாரணை ஏற்படுவதில்லை. தாம் ஆத்மா என்பதை மறந்து விடுகிறார்கள். நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கெல்லாம் பரமபிதா என தந்தை கூறுகிறார். தந்தை வந்திருக்கிறார் என்பது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். சிலருக்கு அதிக தடைகளை ஏற்படுத்தும் பொழுது அவர்களுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. எங்களுக்கு இந்த சகோதரி மீது நம்பிக்கை ஏற்படவில்லை என்று கூறுகிறார்கள். சகோதரி எப்படி இருந்தாலும் நீங்கள் படிக்க வேண்டும் அல்லவா? ஆசிரியர் நன்றாக படிப்பிக்கவில்லை என்றால் கற்றுத் தருவதை விட வைக்க வேண்டும் என யோசிப்பர். ஆனால் நீங்கள் படித்தே ஆக வேண்டும். இது தந்தையின் படிப்பு. படிக்க வைக்கக்கூடியவர் பரம ஆசிரியர். பிராமணிகள் கூட அவர்களுடைய ஞானத்தை கூறுகிறார்கள் என்றால் கவனம் படிப்பின் மீதுதானே இருக்க வேண்டும். படிப்பை படிக்காமல் தேர்வில் தேர்ச்சி அடைய முடியாது. ஆனால் தந்தையிடம் நம்பிக்கை துண்டிக்கப்பட்டது என்றால் படிப்பை விட்டு விடுவார்கள். படிக்கும் போது ஆசிரியரின் மூலமாக பதவி கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகம் வருகிறது என்றால் பிறகு படிப்பை விட்டு விடுகிறார்கள். பிறரையும் கெடுத்து விடுகின்றனர். நிந்தனை செய்வதினால் இன்னும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது. ஒருவேளை இங்கு யாராவது பாவங்கள் செய்தால் அவர்களுக்கு 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டு விடும் என்று தந்தை கூறுகிறார். அநேகரை கெட்டவர்களாக மாற்றுவதற்கு ஒருவர் நிமித்தமாகி விடுகின்றனர். யாரெல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள் ஆகிறார்களோ பிறகு பாவ ஆத்மாக்கள் ஆகிவிடுகிறார்கள். இந்த படிப்பின் மூலமாக புண்ணிய ஆத்மாக்கள் ஆகின்றனர். மேலும் புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை. ஒருவேளை யாராவது படிக்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக ஏதாவது தவறு செய்து இருப்பார்கள். அவ்வளவுதான் அதிர்ஷ்டம். இல்லை என்றால் ஹார்ட் ஃபெயில் ஆகி விடுகிறார்கள். யார் இங்கு வந்து மறுபிறவி எடுத்தார்களோ அவர்கள் பிறகு ராவண ராஜ்யத்திற்கு சென்று மறுபிறவி எடுத்தவர் ஆகின்றனர். வைரம் போன்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. மனிதர்கள் ஹார்ட் ஃபெயில் ஆகின்றனர் என்றால் மறுபிறவி எடுக்கிறார்கள். இங்கு ஹார்ட் ஃபெயில் ஆகின்றனர் என்றால் அசுர சம்பிரதாயத்தில் சென்று விடுகிறார்கள். இது உயிருடன் இருந்து கொண்டே இறந்து பிறந்த வாழ்க்கை. புதிய உலகத்திற்கு செல்வதற்காக தந்தையினுடையவர் ஆகிறார்கள். ஆத்மாக்கள் போகும் அல்லவா? ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீர உணர்வை விடும் பொழுது இவர்கள் ஆத்ம உணர்வுடையவர் என புரிந்து கொள்வார்கள். நாம் வேறு, உடல் வேறு. ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை எடுக்கிறோம் என்றால் கண்டிப்பாக தனிப்பட்ட பொருள் அல்லவா? நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாம் ஆத்மாக்கள் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தில் சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மனிதனிலிருந்து தேவதையாக கூடிய இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. சத்சங்கம் எதுவும் கிடையாது. உண்மையானவர் என்று ஒரே ஒரு பரமாத்மாவிற்கு தான் கூறப்படுகிறது. அவர் பெயர் சிவன்.
சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். கலியுகத்தின் ஆயுள் கண்டிப்பாக முடிவடைய வேண்டும். முழு உலகத்தின் சக்கரம் எப்படி சுழல்கிறது? இது சக்கரத்தின் படத்தில் தெளிவாக உள்ளது. தேவதையாவதற்காக சங்கம யுகத்தில் தந்தையினுடையவர் ஆகிறார்கள். தந்தையை விட்டுவிட்டார்கள் என்றால் பிறகு கலியுகத்திற்கு சென்று விடுவார்கள். பிராமணன் ஆவதில் சந்தேகம் வந்துவிட்டால் சூத்ர குலத்திற்கு சென்று விடுவார்கள். பிறகு தேவதையாக முடியாது. இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனையின் அடித்தளம் எப்படி போடப்படுகிறதோ அவ்வாறே அடித்தளத்திற்கு பிறகு திறப்பு விழாவும் நடக்கும் என பாபா புரிய வைத்திருக்கிறார். இங்கே குப்தமாக இருக்கிறது. நாம் சொர்க்கத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிகிறீர்கள். பிறகு நரகத்தின் பெயர் இருக்காது. கடைசி வரை எங்கே வாழ வேண்டுமோ அங்கே நிச்சயம் படிக்க வேண்டும். பதீத பாவனர் ஒரே ஒரு தந்தைதான். அவர் தூய்மையாக மாற்றுகிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இது சங்கம யுகம் என புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுதுதான் பாபா தூய்மையாக மாற்ற வருகிறார். புருஷோத்தம சங்கம யுகத்தில் மனிதர்கள் நரனிலிருந்து நாராயணனாக மாறுகிறார்கள் என எழுத வேண்டும். இது உங்களுடைய ஈஸ்வரிய பிறப்புரிமை அதிகாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாபா உங்களுக்கு தெய்வீக பார்வையை அளிக்கிறார். நம்முடைய 84 பிறவிகளின் சக்கரம் இப்பொழுது முடிய போகிறது. ஆத்மாக்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். ஆத்மா படிக்கிறது. ஆனால் தேக உணர்வு அடிக்கடி வரும். ஏனென்றால் அரை கல்பமாக தேக உணர்வு இருக்கிறது அல்லவா? எனவே ஆத்ம உணர்வடைவதில் தாமதம் ஆகிறது. தந்தை அமர்ந்திருக்கிறார். நேரம் கிடைத்திருக்கிறது. பிரம்மாவின் ஆயுள் 100 வருடம் என்கிறார்கள். அல்லது குறைவாகவும் இருக்கலாம். பிரம்மா போய்விட்டார் என்றால் ஸ்தாபனை நடைபெறாது என்று கிடையாது. சேனைகளாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். பாபா மந்திரம் கொடுத்து விட்டார். படிக்க வேண்டும். சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது? புத்தியில் இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். நினைவினால்தான் பாவ கர்மங்கள் அழியும். பக்தி மார்க்கத்தில் அனைவராலும் பாவ கர்மங்கள் நடந்திருக்கிறது. பழைய உலகம் மற்றும் புதிய உலகம் இரண்டின் சக்கரமும் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. பழைய உலகம் ராவண ராஜ்யம் ஒழிக. புதிய உலகம் ஞான மார்க்கம் ராமராஜ்யம் வாழ்க என நீங்கள் எழுதலாம். பூஜைக்கு உரியவராக இருந்தவர்களே பூஜாரி ஆகியிருக்கிறார்கள். கிருஷ்ணரும் பூஜைக்குரியவராக வெண்மையாக இருந்தார். பிறகு ராவண ராஜ்யத்தில் கருப்பாக மாறிவிட்டார். இதை புரிய வைப்பது எளிது. முதலில் பூஜை ஆரம்பமாகும் பொழுது பெரிய பெரிய வைரத்தினால் ஆன லிங்கங்களை உருவாக்கினார்கள். மிகவும் மதிப்புடையதாக இருந்தது. ஏனென்றால் பாபா எவ்வளவு பணக்காரராக மாற்றியிருந்தார் அல்லவா? அவரே சுயம் வைரமாக இருக்கிறார் என்றால் ஆத்மாக்களையும் வைரம் போல மாற்றுகிறார் என்றால் அவரை வைரமாக உருவாக்கி இருக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் வைரத்தை நடுவில் வைக்கிறார்கள். புஷ்பராகம் போன்றவற்றுடன் வைத்தால் அதற்கு மதிப்பு இல்லை. ஆகவே வைரம் நடுவில் வைக்கப்படுகிறது. இவர் மூலமாக 8 ரத்தினங்களின் வெற்றி மாலையின் மணிகள் உருவாகிறார்கள். அனைத்தையும் விட அதிகமான மதிப்பு வைரத்திற்கு தான். மற்றவர்கள் வரிசைப்படியாக உருவாகிறார்கள். பாபாதான் உருவாக்குகிறார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. படிக்கும் பொழுது ஆச்சரியமடைந்து பாபா பாபா என்று கூறுகிறார்கள். பிறகு சென்று விடுகிறார்கள். சிவபாபாவிற்கு பாபா என்கிறார்கள் என்றால் அவரை ஒரு பொழுதும் விடக்கூடாது. பிறகு அதிர்ஷ்டம் என்கிறார்கள். யாருடைய பாக்கியத்தில் இல்லையோ பிறகு கர்மமும் 100 மடங்கு தண்டனை அடையும்படி செய்கிறார்கள். புண்ணியாத்மா ஆவதற்காக முயற்சி செய்து பிறகு பாவம் செய்வதால் 100 மடங்கு பாவமாகி விடுகிறது. பிறகு இடையிடையிலேயே நின்று விடுகிறார்கள். வளர்ச்சி அடைவது இல்லை. 100 மடங்கு தண்டனை சேருவதால் நிலைமை சக்தியானதாக இருப்பது இல்லை. யாரால் நீங்கள் வைரமாக மாறுகிறீர்களோ அவர் மீது ஏன் சந்தேகம் ஏற்பட வேண்டும்?
ஏதாவது காரணத்தினால் பாபாவை விட்டார்கள் என்றால் துர்பாகியசாலி என்பார்கள். எங்கிருந்தாலும் பாபாவை நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் தண்டனையிலிருந்து விடுபட முடியும். இங்கே நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்காக வருகிறீர்கள். கடந்த காலத்தில் ஏதாவது கர்மங்கள் செய்திருந்தால் ஷரீரத்தில் கூட எவ்வளவு அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அரை கல்பத்திற்கு இதிலிருந்து விடுபட வேண்டும். இப்பொழுது உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். நாம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு சேவை செய்கிறோமா? லக்ஷ்மி நாராயணருடைய படத்தின் மேலே உலகத்தில் அமைதியின் ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது என எழுதலாம். இதுவே குறிக்கோள் ஆகும். அங்கே 100% தூய்மை, சுகம், அமைதி இருக்கிறது. இவர்களின் ராஜ்யத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்காது. இப்பொழுது இத்தனை தர்மங்கள் இருக்கிறது என்றால் அவை அனைத்தும் அழியும் அல்லவா? புரிய வைப்பதில் மிகவும் புத்தி இருக்க வேண்டும். இல்லை என்றால் தனது நிலைக்கு ஏற்ப புரிய வைக்கிறார்கள். படங்களுக்கு முன்பு அமர்ந்து சிந்திக்க வேண்டும். விளக்கங்கள் கிடைத்திருக்கிறது. புரிந்து கொண்டீர்கள் என்றால் புரிய வைக்க வேண்டும். ஆகையால் பாபா மியூசியம் திறந்து கொண்டே இருக்கிறார். சொர்க்கத்தின் வாயில் என்ற பெயர் கூட நன்றாக இருக்கிறது. அது தில்லியின் நுழைவு வாயில், இந்தியா கேட் ஆகும். இதுவோ சொர்க்கத்தின் நுழைவு வாயில். இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தின் நுழைவு வாயிலை திறந்து கொண்டிருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் புதிர் விளையாட்டில் குழம்புவது போல குழம்பி இருக்கிறார்கள். யாருக்கும் வழி கிடைக்கவில்லை. அனைவரும் மாயையின் ராஜ்யத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். பிறகு தந்தை வந்து விடுவிக்கிறார். சிலருக்கு விடுதலை பெற விருப்பம் கிடையாது. பாபா என்ன செய்வார்? ஆகையால் மிக பெரிய துர்பாகியசாலியை பார்க்க வேண்டும் என்றாலும் இங்கே பாருங்கள். யார் படிப்பை விட்டு விடுகிறார்களோ அவர்கள்தான் சந்தேக புத்தியுடையவராகி பல பிறவிக்கு தன்னையே கொலை செய்து கொள்கிறார்கள். அதிர்ஷ்டம் கெட்டுவிட்டால் இவ்வாறு நடக்கிறது. கிரகச்சாரம் பிடித்துவிட்டால் வெண்மையாக மாறுவதற்கு பதிலாக கருப்பாக மாறிவிடுகிறார்கள். ஆத்மா குப்தமாக இருக்கிறது. ஆத்மாதான் ஷரீரத்தில் இருந்து அனைத்தையும் செய்கிறது. ஆத்மா ஷரீரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஆத்மா என்று புரிந்து கொள்வதுதான் கடின உழைப்பு இருக்கிறது. ஆத்மா என்ற நம்பிக்கை இல்லை என்றால் தேக உணர்வு வந்துவிடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பரம ஆசிரியரின் படிப்பு நம்மை நரனிலிருந்து நாராயணனாக மாற்றக்கூடியது. இந்த நம்பிக்கையோடு கவனம் கொடுத்து படிக்க வேண்டும். படிக்க வைக்கக்கூடிய ஆசிரியரை பார்க்காதீர்கள். இரண்டாவது, ஆத்ம உணர்வுடையவராவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து வாழ்பவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் ஷரீர உணர்வை விட்டுவிட வேண்டும். புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. வரதானம். சுய தரிசன சக்கரத்தின் நினைவு மூலம் எப்பொழுதும் நிறைந்த நிலையை அனுபவம் செய்யக்கூடிய பெரும் செல்வந்தர் ஆகுக. விளக்கம். யார் எப்பொழுதும் சுய தரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர் மாயையின் அநேக விதமான சக்கரங்களில் இருந்து விடுபட்டு இருப்பார்கள். ஒரு சுய தரிசன சக்கரம் அநேக வீண் எண்ணங்களை அழித்துவிடும். மாயையை விரட்டிவிடும். அதற்கு முன்னால் மாயை நிற்க முடியாது. சுய தரிசன சக்கரதாரி குழந்தைகள் எப்பொழுதும் நிரம்பியவராக இருக்கும் காரணத்தால் அசையாமல் இருப்பார்கள். தன்னை செல்வ வளம் மிக்கவராக அனுபவம் செய்வார்கள். மாயை காலி செய்வதற்கான முயற்சி செய்கிறது. ஆனால் அவர்கள் எப்பொழுதும் எச்சரிக்கை
எச்சரிக்கையாக, விழிப்புடன், ஒளிரும் ஜோதியாக இருப்பார்கள். எனவே மாயை அவர்களை எதுவும் செய்ய இயலாது. யாரிடம் கவனமென்ற காவலாளி விழிப்புடன் இருக்கிறாரோ அவர் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பார். ஸ்லோகன்: உங்கள் வார்த்தை அவ்வாறு சக்திசாலியாக இருக்க வேண்டும். அதில் சுபமான மற்றும் உன்னதமான பாவனை நிறைந்திருக்க வேண்டும். அவ்யக்த சமிஞ்சை: இப்பொழுது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள். சக்திசாலியான நினைவுக்காக உண்மையான உளப்பூர்வமான அன்பு வேண்டும். உண்மையான உள்ளம் கொண்டவர்கள் வினாடியில் பிந்து ஆகி பிந்து ரூப பாபாவை நினைவு செய்ய முடியும். உண்மையான உள்ளத்தினர் உண்மையான பிரபுவை திருப்திப்படுத்தும் காரணத்தினால் பாபாவின் விசேஷமான ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். இதன் மூலம் எளிதாக ஒரு சங்கல்பத்தில் நிலைத்திருந்து ஜுவாலை ரூபத்தின் நினைவை அனுபவம் செய்ய முடியும். சக்திசாலியான அதிர்வலைகளை பரப்ப முடியும். ஓம் சாந்தி.